அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ரஜபு மாதத்தினுடைய கடைசி வியாழக்கிழமையில இருக்கும். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை செய்யக்கூடிய கூடுதலான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான 11 பொக்கிஷமான திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு மக்ரீபுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த 11 தஸ்பீகளையும் நீங்கள் பார்த்து ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துஆவை கேளுங்க. இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் ஓதும் போதே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும். ஓதி முடித்த உடனே வெறும் 10 நிமிஷத்துல உங்களுக்கு நல்ல செய்தியை அல்லாஹ் தருவான். நீங்க எந்த விஷயத்துல அல்லாஹ்வினுடைய உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் இந்த ஒரு திக்ருகளை ஒரு தேவைக்காக ஓதிட்டு நீங்க மறந்துட்டா கூட அதனுடைய பலன் உங்களுக்கு ஒரு நாள் கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவு பொக்கிஷமான 11 திக்ருகளை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 11 தஸ்பீகள்ல என்ன இருக்கு அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்கள் இருக்கு, சிறந்த திக்ருகள் இருக்கு, சிறந்த களிமாக்கள் இருக்கு. அதனாலதான் இதற்கு அவ்வளோ ஸ்பெஷல். இப்போ அந்த திக்ருகள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன். அதனுடைய அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அர்த்தத்தை உணர்ந்து ஒரு தடவை நீங்க இதை ஓதிடுங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மக்ரீபுக்கு பிறகு. முதல் திக்ரு, யா முசப்பிபல் அஸ்பாப், காரணங்களின் காரிய கர்த்தாவே, அதாவது காரணங்களை அமைக்கக்கூடியவனே. அப்ப இந்த திக்ரை நம்ம ஓதும்போது நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் லேசாகிரும். ஏன்னா நம்மளுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தின் மீதும் அல்லாஹ் தான் சக்தி பெற்றவன். அதை சொல்லக்கூடிய வார்த்தை தான் யா முசப்பிபல் அஸ்பாப். நமக்கு நலவு நடந்தாலும் சரி, கஷ்டங்கள் நடந்தாலும் சரி, அத்தனை காரணங்களுக்குமே அல்லாஹ் மட்டும்தான் பொறுப்பாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இதை சொல்லி அல்லாஹ்வை அலைங்க. இதை ஓதும் போதே உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிரும். அடுத்தது, யா ரஹீமு யா ரஹ்மான். 2 வார்த்தை இஸ்முல் ஆலம். நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்காம தரக்கூடியது. அதனால இதையும் நீங்க ஒரு தடவை ஓதிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது, யா மாலிக்கு யா குத்தூஸ் யா சலாம் அப்படிங்கிற 3 சிறந்த அல்லாஹ்வினுடைய திருநாமம். யா மாலிக் அப்படின்னா அரசன், யா குத்தூஸ் அப்படின்னா பரிசுத்தமானவன், யா சலாம் அப்படின்னா சாந்தியானவன். இந்த 3மே நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமான தேவைகள். யா மாலிக் அப்படின்னு அழைச்சோம் அப்படின்னா நமக்கு செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். பரிசுத்தமானவனே அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் நம்மளை பாவத்தை விட்டும் நம்மளை பரிசுத்தமா வச்சிருப்பான். யா சலாம்னு அழைக்கும் போது அல்லாஹ் தஆலா சாந்தியை நமக்கு தருவான். அந்த சாந்திக்குள்ள, அந்த சலாமத்துக்குள்ள நம்ம கேட்குற எல்லா நியாமத்துக்களுமே இருக்கு. அப்போ இந்த 3 திக்ரையும் நீங்க ஓதிடுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது, அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி வ தூபு இலைஹி, அல்லாஹ்விடமே மன்னிப்பு கேட்கிறேன், என்னுடைய ரப்பிடமே நான் மீண்டும் திரும்புகிறேன். இஸ்திஃபார்ல சிறந்த இஸ்திஃபார், அல்லாஹ்விடத்துல என்னுடைய பாவத்தை விட்டு திரும்பவும் நான் அவனிடமே செல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த சின்ன இஸ்திக்ஃபார் தான். இதை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்முடைய சிரமங்கள் எல்லாம் லேசாகும். இன்னும் அல்லாஹ் நம்மளை பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்கிடுவான். இன்னும் நம்முடைய துஆக்களும் நமக்கு கபூலாக ஆரம்பிச்சிரும். அடுத்தது, யா தல் ஜலாலி வல் இக்ராம் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய திருநாமம். இந்த திருநாமத்தை 3 தடவை சொன்னாலே, சொல்லி முடிக்கும் போதே அதற்கு பிறகு நீங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவான் அப்படின்னு ரசூல்லா சொன்னது. அதனால இந்த திருநாமத்தையும் நம்ம ஓதிக்கலாம். அடுத்தது, யா அசீசு யா ஜப்பாரு யா முத்தகப்பிரு, மிகைத்தவனே, அடக்கி ஆள்பவனே, பெருமைக்குரியவனே. இந்த 3 திருநாமத்தையும் நம்ம சொல்லும்போது அல்லாஹ் தஆலா நமக்கு அனைத்து சிரமத்தையும் லேசாக்குவான், அனைத்தையும் நமக்கு சிறப்பா மாத்தி தருவான். அடுத்தது, சிறந்த களிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த களிமாவுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. இந்த களிமாவை கொண்டுதான் இந்த வானம் பூமி எல்லாமே சுழலுது. இந்த களிமாவை சொன்னோம் அப்படின்னா வானம் பூமியில இருக்கக்கூடிய அனைத்து நியாமத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கறான். நம்மளோட ஒட்டுமொத்த கஷ்டங்களும் லேசாகுது, நம்மளோட ஒட்டுமொத்த துஆவும் கபூல் ஆகும். எனவே இந்த களிமாவை இன்றைய தினம் நம்ம ஓதிக்கலாம். அடுத்தது, விதியையும் மாற்றி அமைக்கக்கூடிய, நசீபை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை, இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் தான் அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி வாய்ந்தவன். இந்த திக்ரு பொறுத்த வரைக்கும் எல்லா தேவைகளுக்குமே பொருத்தமான வார்த்தை. சமீப காலமா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. எல்லா விஷயத்துலையுமே எல்லா செயல்கள்லையுமே நான் இந்த வார்த்தையை தான் நான் சொல்லிட்டு வர்றேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்களோட அந்த காரியம் கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லி பாருங்க, நடக்காம இருந்துச்சுன்னா நீங்க சொல்லி பாருங்க, லேசா இருக்கணும் அப்படின்னா நீங்க சொல்லி பாருங்க.
ஆச்சரியத்தை நீங்களே காண முடியும். அந்த அளவு நசீபை மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை இன்ஷா அல்லாஹ். இந்த வார்த்தையும் இன்றைய தினம் நம்ம ஓதிக்கலாம். அடுத்தது யா ஹையு யா கையுமு பிரஹ்மதிக அஸ்தகீசு, உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே உன்னுடைய ரஹமத்தை கொண்டே உன்னிடம் நான் உதவி தேடுகிறேன் அப்படிங்கிற இந்த உதவியை இறக்கக்கூடிய இஸ்முல் ஆலம் கொண்ட அற்புதமான திக்ரு. நபியவங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ஃபாத்திமாவே இந்த திக்ரை மட்டும் நீ விட்டுறாதமா, உன்னுடைய எல்லா கஷ்டத்துக்கும் இது போதுமானதுன்னு சொல்லி கொடுத்தது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நம்மள எத்தனை பேர் இதை நம்ம ஓதுறோம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்கு. இது போல ரசூல்லா சொல்லி கொடுத்த ஒவ்வொரு திக்ர்களையும் நம்ம கையில எடுத்தாலே போதும், நமக்கு ஒரு சிரமமும் இருக்காது. அல்லாஹ்விடமிருந்து உதவிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எனவே இன்றைய தினம் இதை நம்ம ஓதிக்கலாம். அடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல் ஹலீமுல் கரீம். இதை பற்றியும் நம்மள பலருக்குமே தெரியும். மகத்துவமான களிமா கொண்ட அற்புதமான திக்ரு. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவனே பரிசுத்தமானவன், தூய்மையானவன், சகிப்புத்தன்மை உடையவன், சங்கை பொருந்தியவன். அழகான ஒரு திக்ரு. இந்த திக்ரை நம்ம ஓதணும் அப்படின்னா வானம் பூமியில இருக்கக்கூடிய அனைத்து நியாமத்தையுமே நம்ம அடைந்து கொள்ள முடியும். இதை யாரெல்லாம் காலையில் 7 முறை ஓதுறாங்களோ அன்றைய தினத்திற்கு தேவையான அனைத்தையுமே அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருவானா. எனவே இன்றைய தினம் இந்த திக்ரையும் நம்ம ஓதிக்கலாம். அடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹு சுப்ஹானல் ஃபத்தாஹில் அலீம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவனே தூய்மையானவன், வெற்றியாளன், இன்னும் மகத்துவம் உள்ளவன். இந்த திக்ரை நம்ம சொல்லும் போதும் அல்லாஹ்தாலா நமக்கு எல்லா காரியத்திலும் நமக்கு வெற்றியை கொடுக்குறான், இன்னும் கண்ணியத்தையும் மரியாதையும் அந்தஸ்தையும் கொடுக்குறான். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நியாமத், அனைத்து அருட்கொடை, அனைத்து உதவியையும் பெற்றுத்தரக்கூடிய 11 பொக்கிஷங்கள் ரொம்ப ரொம்ப இலகுவானது தான். பார்த்தாவது இன்றைக்கு ஒரு தடவை நீங்கள் ஓதிடுங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைய ரஜபுடைய மகரிப் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதுலேயும் இன்றைக்கு துவாக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமை. அதனால் இன்றைக்கு மகரிபுக்கு பிறகு இதை ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அந்த பெரிய ஹாஜத்தை நீங்கள் கேளுங்க. ஓதி கொண்டிருக்கும் போதே அல்லாஹ் உங்களோட சிரமத்தை எல்லாம் லேசாக்கிடுவான். ஓதி முடித்த உடனே உங்களுக்கான நற்செய்திகள் உங்களை தேடி ஓடோடி வரும். எனவே இந்த ஒரு அமலை செஞ்சு முடிச்சுட்டு எல்லா மக்களையும் உங்களுடைய துவாவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் என்னையும் ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது, மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்பில் ஃபேஸ் பேக், நலங்கு மாவு, சீயக்காத்தூள் மற்றும் ஹெல்த் மிக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இப்போ ஹெல்த் மிக்ஸ்லாம் தான் ஆஃபர் போயிட்டுருக்கு. 1 கிலோ ஹெல்த் மிக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா 1 கிலோ ஹெல்த் மிக்ஸ் ஃப்ரீ மற்றும் 100 கிராம் நலங்கு மாவும் ஃப்ரீயாக வந்துடும். இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது எங்களுக்கு அரபியெல்லாம் ஓத தெரியாது, தமிழ்லையாவது ஒரு தடவையாவது நாங்கள் குரானை ஓத ஆசைப்படுறோம், தமிழ்லையே குரான் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலையே வேணாம், ரெடியாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோருமே இந்த ரமலான் மாதத்தில் குரானை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த குரான் வேணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.